வெல்கம் டு டெக் சிவில் துபாய். இன்றைக்கான வீடியோவில் சாண்ட்விச் பேனல்னா என்ன, அதோடைய டைப்ஸு, மெல்ட்டிங் பாயிண்ட்டு, இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். சாண்ட்விச் பேனல் பொதுவாக எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, குடோனு, ஷெட்டு இதோடைய மேனுஃபேக்சரிங்கில் ரூஃபில் யூஸ் பண்ணுற அந்த ஷீட்டோடைய பேர் தான் வந்து சாண்ட்விச் பேனலு. இந்த சாண்ட்விச் பேனல் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்பு, ஒன்று ஃபோமு, இன்னொன்று மினரல் உல்லு. அதில் ஃபோமில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. PUR, PIR, EPS இந்த 3 டைப்பில் வந்து ஷீட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. 3மே வந்து ஃபோம் வச்சு தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது. ஒவ்வொன்றுடைய டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும், அவ்வளோதான். இதில் நிறைய கலர்ஸ் வரும், நிறைய டிசைன்ஸ் வரும். ஸோ நமக்கு எந்த கலர், இதில் யூஸ் பண்ணுற ஷீட்டோடைய திக்னஸ்ஸு அது நம்ம பொறுத்து ரேட்லாம் மாறும். ஸோ நமக்கு எந்த ரேட்டில் வேணுமோ அந்த ரேட்டில், எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா ஒரு 7 மீட்டர் ஹைட்டு வர கூட ஷீட்லாம் கிடைக்கும். ஃபோம் சாண்ட்விச் பேனலோடைய மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 200 டிகிரி செல்சியஸ் வந்து ரீச் ஆகும்போதே அது வந்து மெல்ட்டிங்க்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 300 ரீச் ஆகும்போதே அது ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு மினரல் உல் சாண்ட்விச் பேனலு. மினரல் உல் சாண்ட்விச் பேனல் வந்து நம்ம வைக்கோல் மூலம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதோடைய மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1000 டிகிரி செல்சியஸ்லேருந்து 1300 டிகிரி செல்சியஸு. இது அபோவ் 1500 டிகிரி செல்சியஸ் வந்து கிராஸ் பண்ணும்போது இது மெல்ட் ஆகி வந்து ஃபுல்லாகவே வந்து எரிஞ்சிரும். இது வந்து பார்த்திங்கன்னா அதிக ரேட்டு, பட் ஆனால் இது வந்து சேஃபு. நம்ம எவ்வளோ ஹீட் ஆனாலுமே மேக்ஸிமம் வந்து மெல்ட் ஆகாது, நமக்கு ஷீட்டு டேமேஜ் ஆகாது. அப்படின்றதுனால இந்த ஷீட் வந்து மேக்ஸிமம் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. ஃபோமை விட இது வந்து காஸ்ட்லி. மேக்ஸிமம் வந்து இது ஃபயர் ஆகிற மாதிரி கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ் அது மாதிரி ஏதாவது வைக்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஷீட் வந்து யூஸ் பண்ணுவாங்க.